என்னமாச்சு? உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்கம்மா. இப்போ உன்னை காப்பாத்த யாரு வருவா? அந்த சாருவா? அவ சாப்டர் க்ளோஸ். ரவி, உனக்கு தெரியுமா, அவளுக்கு வலிக்குமேன்னு நான் ஊசி போட்டிருக்கேன், அவளுக்கு கசக்குமேன்னு நான் மருந்து குடிச்சிருக்கேன். அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சேனா அவளை கொன்னு இருப்பேனா? நான் அந்த அளவுக்கு கொடூரமானவன் இல்லை. ரவி, இப்போ அதை சொல்லு, நம்ம வாழலாமா? அது நடக்காது. ஏய், ஒட்டி போடுறதே ஏன் தப்பா? இல்ல ஒரே மாதிரி இருக்கிறது ஏன் தப்பா? தப்புனா எல்லாமே தப்புதான். வா, ஒன்னாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். சாவலையாவது நம்ம ஒன்னா சேருவோம். மட்டும் அவங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் என் 2 பொண்ணுங்களும் என் கண்ணு முன்னாடி இருந்திருப்பாங்க. உன்னை காதலிச்ச பாவத்துக்காக ஒரு பொண்ணு நான் பறி கொடுத்தேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் பலி கொடுக்கணுமா? என்ன கொல்லணுமா? வா, எப்போ ரவி என்ன வெறுத்துட்டானோ அப்பவே நான் செத்துட்டேன். நீ இல்லைங்கிறதுக்காக நான் என்னைக்குமே சந்தோஷப்பட்டதில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஓ சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். அது நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன கொன்னுட்டா, இனிமே எனக்கு அந்த அவஸ்தை இருக்காதுல்ல. வா, என்ன கொல்லு. உங்க நிச்சயதார்த்த தன்னைக்கு
லதா எனக்கு ஃபோன் பண்ணா. நீங்க நல்லா வாழணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணேன். அன்னைக்கு தான் அவ ஆட்ட ஆரம்பிச்சது. என்ன படுத்த படுக்கையாக்கி உங்க 2 பேரையும் வரவழைச்சா. கடைசி வரைக்கும் ஒன்னாவே வாழலான்னு சின்ன வயசுல நீ எனக்கு சத்தியம் பண்ணல. வா, ஒன்னாவே இருக்கலாம். வா சாரு, வா. லதா கடைசி வரைக்கும் உன்னோட போலியான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையை சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை நீ ஏத்துக்கவே நான் நினைச்சேன். சாரு கிட்டது லதாவை காப்பாத்த என்னால முடியாது, ஆனா உன்னால முடியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் நான் கேட்கல, ஆனா லதாவை எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. அது போதும் எனக்கு. ரவி, என்ன அனாதாக்கிறாத ரவி. நீ எதுக்கு வந்தீங்க? லதா, நீ சுமார். ஷாரு, இவ 2 வருஷம் உன் பேரை சொல்லி என்ன ஏமாத்தனான்னு தெரிஞ்சதும் அப்பவே இவளை கொல்லணும்னு தோணுச்சு. ஆனா இவ கேட்ட கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்ல. என்ன லவ் பண்ணதை தவிர இவ என்ன தப்பு பண்ணிட்டா? இவ என்ன லவ் பண்ணது தப்புன்னா நான் உன்னை லவ் பண்ணது தப்புதான். நான் இவனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ விட்டு கொடுத்தா நான் இவளோட வாழ்றேன், இல்ல இவளோட இங்கே சாகுறேன்.